இந்தியாவில் நுழைகிறது டெஸ்லா, ஆட்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியீடு. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். மொபைல் போனை விரும்பி உயிரை விட்ட தங்கை, அண்ணனும் பலி. இந்தியாவில் நுழைகிறது டெஸ்லா, ஆட்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியீடு. பிரதமர் மோடி எலான் மஸ்க் சந்திப்பை தொடர்ந்து டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் சில பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் மின்னணு வாகனங்கள் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து இந்தியாவில் நுழைய டெஸ்லா நிறுவனம் ஆர்வம் காட்டி பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் வரி விகிதம் காரணமாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. சமீபத்தில் கார்கள் மீதான சுங்கவரியை 110%இலிருந்து 70%ஆக மத்திய அரசு குறைத்தது. மேலும் கடந்த வாரம் அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் மோடி டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்கை சந்தித்து பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் நுழைவதற்கான ஆரம்பகட்ட பணிகளை டெஸ்லா நிறுவனம் துவக்கியுள்ளது. இதன்படி 13 வகையான பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை லிங்க்டு-இன் சமூக வலைதளத்தில் அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் 5 வகையான பணிகளுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் டெல்லி மற்றும் மும்பையிலும், எஞ்சிய பணிகளுக்கு மும்பையில் பணியாற்ற வேண்டும் என அந்த விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்தும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று மீனவர்களின் கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடை அடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக சங்கத்தின் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்களது ஆதார் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியர்களிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 15 வயது மாணவி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தினமும் வேனில் சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் வழக்கம் போல் வேனில் சென்ற மாணவியை வேன் டிரைவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அந்த மாணவி பெற்றோர்களிடம் தெரிவித்தார். புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவர் நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் வயது 25 என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூளைசாவு அடைந்து உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்புகளை அவரது உறவினர்கள் தானம் செய்ய முன்வந்தால் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர், புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர், ஏனாம் மாஹே பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்களது உடலுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும். அரசு சார்பில் பிரதிநிதியாக மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவருக்கு பதிலாக துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு அவர்களது வீட்டில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார்கள். மூளை சாவு அடைந்து உடல் உறுப்பு செய்தவரின் புகைப்படத்துடன் அவர்களது தியாகத்தை மக்களின் பார்வைக்கு செய்தி விளம்பரத்துறை வாயிலாக வெளியிட வேண்டும்.
உடல் உறுப்பு தானம் செய்தவர் பிற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் நோடல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறுதி அஞ்சலி மட்டுமின்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்களை கௌரவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போனை விரும்பி உயிரை விட்ட தங்கை அண்ணனும் பலி. மண்டையூர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சோதரையான் காட்டை சேர்ந்த சித்திரகுமார் ஜீவிதா தம்பதியின் மகன் மணிகண்டன் வயது 18, மகள் பவித்ரா வயது 16. மணிகண்டன் ஐடிஐ படித்துவிட்டு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்தார். மண்டையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வந்த பவித்ரா பெற்றோர் கண்டித்தும் மொபைல் போனில் மூழ்கி கிடந்தார். நேற்று முன்தினம் இரவு 11 மணிக்கு அவர் மொபைல் போனை பார்த்துக் கொண்டிருந்த போது தங்கையிடம் இருந்து போனை பறித்து தூங்க செல்லுமாறு மணிகண்டன் அறிவுரை கூறியுள்ளார். ஆனால் போனை திருப்பி கேட்டு சண்டையிட்டதால் மணிகண்டன் தரையில் வீசி உடைத்துள்ளார். மனமுடைந்த பவித்ரா வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குதித்தார். அவரை காப்பாற்ற மணிகண்டனும் குதித்தார். நவல்பட்டு தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி இறந்த நிலையில் பவித்ரா, மணிகண்டன் இருவரையும் மீட்டனர். மண்டையூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வருமான வரித்துறையிடம் கணக்கு காட்டாமல் வெளிநாடுகளில் இந்தியர்கள் வைத்திருந்த 22,000 கோடி ரூபாய் மதிப்புக்கான சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள சொத்துக்களை வருமான வரி தாக்கல் படிவத்தில் குறிப்பிட தவறும் பட்சத்தில் நபருக்கு ரூபாய் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. இந்தியாவில் வருமானம் பெறும் ஒவ்வொரு நபரும் தங்களது வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும். தற்போது ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை சம்பாதித்தால் ₹1 கூட வரி செலுத்த தேவையில்லை. வருமான வரி தாக்கல் செய்யும் போது வெளிநாட்டில் இருக்கும் சொத்துக்கள், வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆகியவற்றை சிலர் கணக்கில் காட்டுவதில்லை. இது சட்டப்படி குற்றம். வெளிநாட்டில் உள்ள சொத்துக்கள் மற்றும் வருமானத்தையும் தெளிவாக வருமான வரி தாக்கல் படிவத்தில் வெளிப்படுத்த வேண்டும். இதில் தவறு செய்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் வருமான வரித்துறை அபராதம் விதித்து வருகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் வருவாய், வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களின் சொத்துக்கள் குறித்து வருமானத்துறை பல்வேறு வகைகளில் தகவல் திரட்டி வருகிறது. அந்த வகையில் இந்தியர்களுக்கு சொந்தமான 22,000 கோடி ரூபாய் மதிப்புக்கான வெளிநாட்டு சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் நிலங்கள், வெளிநாட்டு வருமானம் ஆகியவை அடங்கும். வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதும் அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டு விட்டனர். அவர்களுக்கு அபராதம் விதிக்கிற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. வெளிநாட்டு சொத்துக்கள் மற்றும் வருமானத்தை வருமான வரி தாக்கல் செய்யும் போது தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாகும். இதனை மீறுபவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இவ்வாறு அவர் தெரிவித்தனர். கோவையில் 17 வயது சிறுமி பலாத்காரம், கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. கோவையில் உள்ள 2 தனியார் கல்லூரிகளில் படிக்கும் 7 மாணவர்கள் குனியமுத்தூர் பகுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இவர்கள் சமூக வலைதளம் மூலம் கோவையை சேர்ந்த 17 வயது சிறுமியை தொடர்பு கொண்டனர். ஆசை வார்த்தை கூறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தங்களது அறைக்கு வரவழைத்து பலாத்காரம் செய்துள்ளனர். சிறுமி குறிப்பிட்ட நேரத்திற்கு வீடு திரும்பாத காரணத்தினால் அவரது பாட்டி போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு சிறுமி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தனர். அவரை மீட்டு விசாரணை நடத்திய போது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 7 மாணவர்களை போலீசார் கைது செய்து அவர்களின் மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடக்கின்றது. 60 ரயில் நிலையங்களில் தங்குமிடம், கூட்ட நெரிசலை தடுக்க ரயில்வே அமைச்சர் திட்டம். புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கடந்த 15ஆம் தேதி இரவு ஆயிரக்கணக்கான பயணியர் காத்திருந்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 5 குழந்தைகள் உட்பட 9 பெண்கள், 18 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாட்டில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டத்தை நிர்வகிக்க நிரந்தர காத்திருப்பு பகுதிகளை உருவாக்கவும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது: நாடு முழுவதும் உள்ள 60 பரபரப்பான ரயில் நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தங்குமிடம் வசதி உருவாக்கப்படும். ரயில் நிலையங்களில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் தீர்வுக்கான ஆலோசனைகள் வரவேற்கப்படும். தில்லி ரயில்வே நிலையத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு பின்னால் எந்த சதித்திட்டமும் இல்லை. பிளாட்பார்ம் மாறி ரயில் வந்தது கூட்ட நெரிசலுக்கு காரணமாக இருக்காது. விசாரணை குழு இந்த விஷயத்தை தீவிரமாக விசாரித்து வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். ஆந்திராவின் சித்தூரில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்த 16 வயது மாணவி கர்ப்பமாக இருந்துள்ளார். இது அவரது வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியவில்லை.
தங்கள் மகள் எடை அதிகரித்து குண்டாக இருப்பதாக பெற்றோர் நினைத்தனர். பள்ளியில் மாணவியின் நடவடிக்கைகளை கவனித்த ஆசிரியர்கள் சந்தேகமடைந்து பெற்றோரிடம் தெரிவித்தனர். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சித்தூர் அரசு பொது மருத்துவமனையில் மாணவியை பரிசோதனைக்காக அனுமதித்தபோது நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்தது. அறுவை சிகிச்சை வாயிலாக மாணவிக்கு குழந்தை பிறந்தது. மாணவியின் உடல்நிலை மோசமானதால் உடனடியாக திருப்பதியில் உள்ள மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவி உயிரிழந்தார். அடுத்தடுத்த அதிர்ச்சியால் நிலைகுலைந்து போன மாணவியின் பெற்றோர் தங்கள் மகளின் நிலைமைக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து பாக்சோ சட்டத்தில் கைது செய்யும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் 30க்கும் மேற்பட்டோரை ஏற்றிக் கொண்டு சென்ற பஸ் பரித்கோட் பகுதியில் ட்ரக் மீது மோதி விபத்தில் சிக்கியது. பின்னர் பஸ் அருகிலிருந்த சாக்கடையில் கவிழ்ந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியை மேற்கொண்டனர். உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் 26 பேர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டனர். 2 வாகனங்களும் வேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. ஆட்டோவில் பயணி தவறவிட்ட 40 சவரன் தங்க நகைகள் அடங்கிய பையை அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்த ஆட்டோ டிரைவர் சரவணனை சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் அருண் பாராட்டினார். ஹைதராபாத் பராசக்தி நகரை சேர்ந்தவர் நிதிஷ், வயது 39, தனியார் நிறுவன ஊழியர். இவர் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக மனைவி மற்றும் தந்தையுடன் சென்னை அரும்பாக்கத்திற்கு வந்தார். அங்கிருந்து மூவரும் கிழக்கு முகப்பேரை சேர்ந்த சரவணன், வயது 40 என்பவரின் ஆட்டோவில் அண்ணாநகர் AB பிளாக்கில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்றுள்ளனர். அவர்கள் இறங்கிய பின் சரவணன் அங்கிருந்து சிறிது தூரம் சென்றபோது பயணி அமரும் இருக்கையில் பை ஒன்று இருப்பதை கவனித்துள்ளார். அதை சோதித்தபோது தங்க நகைகள் இருந்துள்ளன. உடனடியாக அதே பகுதியில் உள்ள அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் நகைகளை சரவணன் ஒப்படைத்தார். போலீசார் விசாரித்து விடுதியில் தங்கியிருந்த நிதிஷ் குடும்பத்தினரை அழைத்து ஆய்வு செய்து 40 சவரன் நகைகள் மற்றும் டேபை சரவணன் வாயிலாக உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். ஆட்டோ ஓட்டுநர் சரவணனின் நேர்மையை போலீசார், நிதிஷ் மற்றும் குடும்பத்தினர் பாராட்டினர். இந்த நிலையில் இன்று ஆட்டோ டிரைவர் சரவணனை சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் அருண் பாராட்டி வெகுமதி வழங்கினார். இதுகுறித்து சென்னை போலீஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஹானஸ்டி ட்ரூலி பே ஆஃப், நேர்மை உண்மையிலேயே பலனளிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ்கடலுக்கு மனிதனை அனுப்பும் திட்டம், சோதனை முயற்சி சக்சஸ். விண்வெளி ஆராய்ச்சி போல ஆழ்கடல் ஆராய்ச்சியும் முக்கியமானதில் ஒன்றதாகும். சமுத்திராயன் திட்டத்தின் கீழ் தாதுக்கள், நுண் உலோகங்கள் போன்ற ஆழ்கடல் வளங்களை ஆய்வு செய்வதற்காக இந்தியா 3 பணியாளர்களை 6000 மீட்டர் ஆழத்திற்கு மத்சியா 6000 என்ற வாகனத்தில் அனுப்பவுள்ளது. இந்த திட்டம் புவி அறிவியல் அமைச்சகத்தின் திட்டமாகும். இதற்கு ரூபாய் 4800 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த மத்சியா 6000 நீர்மூழ்கி இயந்திரம் நீருக்கடியில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் வகையில் கோள வடிவில் டைட்டானியம் உலோகத்தால் உருவாக்கப்பட்டது. இது சுமார் 6.6 மீட்டர் நீளமும் 210 டன் எடையும் 6000 மீட்டர் ஆழத்தையும் அடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி இயந்திரத்தை இயக்குவதற்காக முன்னாள் கடற்படை அலுவலகர்கள் 2 நியாட் அலுவலகர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டிற்குள் செயல்பாட்டுக்கு வர செய்வதை குறிக்கோளாக வைத்து ஆராய்ச்சியாளர்கள் மும்முரமாக பணியாற்றி வருகின்றனர். இதற்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த திட்டத்தின் சோதனையை கடந்த ஜனவரி 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஆழ்கடலில் மனிதரை அனுப்பி 15 நாட்களுக்கு மேல் சோதனை நடத்தப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலுக்கு அடியில் இருக்கும் நிக்கல், கோபால்ட், மாங்கனீஸ், பூமியின் அரிய தாதுக்கள் போன்ற கனிம வளங்களை கண்டுபிடிப்பதற்கும் அதன் மாதிரிகளை சேகரிப்பதற்கும் மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்புகின்றனர். இந்த திட்டம் 2026ஆம் ஆண்டுக்குள் நிறைவேறும் என புவி அறிவியல் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் நுழைகிறது டெஸ்லா, ஆட்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியீடு. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது.
புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். மொபைல் போனை விரும்பி உயிரை விட்ட தங்கை, அண்ணனும் பலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.